அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சபா சமையல். இது சவ்வரிசி மிட்டாய், தேங்காய் மிட்டாய். சவ்வரிசியில் தேங்காய் மிட்டாய் செய்கிறது. ரெசிபிக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ சவ்வரிசி 100 கிராம் ஊற வச்சோன்னா இந்த அளவுக்கு வந்துடும். வந்த உடனே நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கிறது. 1 கப்பு தேங்காய், அது மேலே உள்ள லேயரை பூரா எடுத்துட்டு இந்த 1 கப்பும் அந்த சவ்வரிசி கிண்டி இறக்குன பின்னாடி இது பெரட்டுறதுக்கு நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி அதில் சவ்வரிசி நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, அதை அள்ளி உள்ளே போட்டுறணும். போட்டு நம்ம கிளறி விடணும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் இருகலாக வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க ஜீனி அது மேலே கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே வந்தோடனே இலகிரும். ஒரு தட்டில் நம்ம நெய்யை தடவிட்டு அதில் மேலே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா லெவன் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே கத்தியை போட்டு நம்ம அதை அப்படியே அறுத்து எடுத்தோம்னா பீஸ் பீஸாக வந்துடும். நல்லா அழகாக வந்துடும். வந்தவுடனே கொஞ்சம் தேங்காயை கீழே தட்டில் தூவி விட்டு அப்படியே அந்த தூவி விட்டதோடு நம்ம சவ்வரிசி எடுத்து அது மேலே வச்சு நல்லா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சுட்டு நம்ம அது மறுபடியும் மேலே தேங்காயை தூவி நம்ம அப்படியே பெரட்டி எடுக்கணும். இப்படி அழகாக பெரட்டி எடுத்தோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனிப்பு நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இனிப்பு போட்டுக்கிடலாம். தேங்காயுமே ஒவ்வொருத்தரும் தேங்காய் பிடிக்கலைன்னா எள்ளு போட்டு பெரட்டலாம். ஆனால் இந்த தேங்காய் ருசி, இந்த தேங்காய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தேங்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.